முத்தகி என்றால் யாரு? விளங்குதப்பா? முத்தகிங்கிறது இஸ்மு ஃபாயில். அது விளங்குதா? வகுவ முத்தகி என்பது உருஃபி ஷரஇ மார்க்க பழக்கத்திலே இஸ்முன் லிமன் ஒருவனுக்கு பேரா இருக்கும். யகீ நஃப்ஸஹு தன்னை தற்காத்து கொள்வான், தடுத்துக் கொள்வான். அம்மா யதுர்ருஹு ஃபில் ஆகிரத்தி ஆகிரத்தில் தனக்கு இடர் தரக்கூடியதை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வானே, அந்த ஒருவனுக்குரிய இஸ்மா இருக்கும். முத்தகினா யாரு? ஆகிரத்தில் தனக்கு இந்த இடரும் வராம தன்னை தற்காத்துக் கொள்வானே அவன் தான். அப்போ ஆகிரத்தில் இடர் வராம இருக்குன்னா என்ன செய்யணும்? ஏவலை எடுத்து நடக்கணும், விலக்கலை விலகி நடக்கணும். அப்படிதானங்க? முத்தகினா யாரு? இப்போ தக்வாவுக்கு தாரீஃப் சொல்லும் போது அலிம்திசாலுல் அவாமிரில்லாஹி தஆலா வஜித்தினாபு நவாஹி. தக்வாவுக்கு தாரீஃப் என்ன? அலிம்திசாலுல் அவாமிரில்லாஹி தஆலா வஜித்தினாபு நவாஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவியதையெல்லாம் பிரவர்த்திக்கணும், செய்யணும். அவன் தடுத்ததையெல்லாம் தவிடணும், நீங்கி நடக்கணும். அவன் தான் முத்தகி. விளங்குதா? அல்லாஹ் தஆலா தொழுவுனா தொழுவணும், ஜக்காத்து கொடுனா ஜக்காத்து கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போனா ஹஜ்ஜுக்கு போகணும். ஹஜ்ஜு கடமையா இருந்து ஹஜ்ஜு செய்யலைன்னா அவன் முத்தகி கிடையாது. அவனுக்கு மறுமையில தண்டனை இருக்குது. வசதி இருந்து ஜக்காத்து கொடுக்காட்டா அவனுக்கு தண்டனை இருக்கு. ஐங்கால தொழுவல, ரமதான்ல நோன்பு வைக்கலைன்னா அவனுக்கு தண்டனை இருக்குது. அப்படிதான் முஸ்லியார அல்லாஹ் எதையெல்லாம் பரவத்திக்கு சொல்லிச்சோ, செய்யறதுக்கு கட்டளை இட்டுச்சோ அதெல்லாம் செய்யணும். எதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொன்னானோ, இது நான் செய்யக்கூடாது, திருடக்கூடாது, கொள்ளை அடிக்கக்கூடாது, ஏமாற்றக்கூடாது, பொய் பறையக்கூடாது, களவு பறையக்கூடாது. விலகற்கண்ண அல்லாஹ் விலக்கியதே விலகிறவன். அப்படிதானப்பா? அல்லாஹ் விலக்கியதே விலகிறவன். அல்லாஹ் செய்ய சொன்னதை என்ன செய்யணும், அவன் தான் முத்தகி. விளங்குதா? அப்படிதான் அதுக்கு அர்த்தம் கொடுக்குறாங்க. ஷரஇல முத்தகினா என்ன அர்த்தம் தான் சொல்லுப்பா? வஹுவ உருஃபி ஷரஇ இஸ்முன் லிமன் யகீ நஃப்ஸஹு தன்னை தற்காத்துக் கொள்வானே, தடுத்துக் கொள்வானே. அம்மா யதுர்ருஹு அவனுக்கு இடர் தரக்கூடியதை விட்டும், இல் ஆகிரத்தி ஆகிரத்தில் இடர் தரக்கூடியதை விட்டும் தன்னை தடுத்துக் கொள்வானே, தற்காத்துக் கொள்வானே, அந்த ஒருவனுக்குரிய இஸ்மா இருக்கும். அவன் தான் முத்தகி. நீ தொழுவல ஜக்காத்து கொடுக்கலன்னா மறுமையில உனக்கு அடி இருக்குது. உலகத்துல ஒன்றும் கண்டுக்கிட மாட்டான். எவன் பிடிப்பான்? மறுமையில பிடிச்சிருவான். வலகு தக்வாவுக்கு இருக்கிறது சலாசு மராத்திப. எத்தனை படித்திரங்கள் இருக்குதா? 3 படித்திரம். கேளுப்பா, நான் சுருக்கமா சொல்லி கேட்டுக்கா. தக்வாவுக்கு எத்தனை படித்திரம் இருக்குது? 3 படித்திரங்கள் இருக்கிறது. முதல் படித்திரம் என்ன? ஷிர்க்கை விட்டும் தவிழ்றது. தக்வான தவிழ்வது என நீங்குவது. ஷிர்க்கை விட்டும் நீங்கிறது முதல் படித்திரம். இது அவாம்கள் எவ்வளவுங்கப்பா? இது அவாம்களுக்குள்ள சட்டம். ஷிர்க் செய்யக்கூடாது. முதல்ல ஷிர்க்கை விட்டும் தழுவது. 2வது ஹவாசுகள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏவியதையெல்லாம் செய்யணும், அவன் விலக்கியதெல்லாம் விலகி நடக்கணும். இது 2வது படித்தரும். அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய சொல்லிச்சோ செய்யணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விலக்கியதெல்லாம் விலகணும். இதுதான் தக்வா. அதான் இம்திசால் அவாமிரில்லாஹி தஆலா வஜித்தினாபு நவாஹி. இது ஹவாசுகள் தானே. யார் தான் முக்கியமானவங்க? தான் அல்லாஹ் தஆலா பரஞ்சதை ஃபுல்லா செய்யும், ஏவியதை ஃபுல்லா செய்யறது யார் செய்வா? ஹவாசுகள், குறிப்பானவர்கள், வலிமார்கள் தான் செய்வாங்க. விளங்குதான் கேட்டேன். வலிமார்கள் அல்லாஹ் எந்த சொன்னாலும் செய்யும், எதை தடுத்தாலும் விலகிடும். ஹவாசுகள் குறிப்பானவர்கள். இது 2வது படிக்கிறோம். 3வது அதான் என்னது? அஹஸ்ஸுல் ஹவாஸ், ரொம்ப பிரத்யேகமானவர்கள். அல்லாஹ்வை தவிர வேற எதையுமே பார்க்க கூடாது, அல்லாஹ்வின் பக்கமே முன்னோக்கி இருக்கிறது. அஹஸ்ஸுல் ஹவாஸ், காசானவர்களே மிக காசானவர்கள். ஏது கிதாபு? வைலவியா புகாரியா? 3வது எந்த? 3வது எந்த? அஹஸ்ஸுல் ஹவாஸ், காசானவர்களே மிக குறிப்பானவர்கள். அல்லாஹ்வை தான் தெரியணும், அல்லாஹ்வை தவிர வேற யார்கிட்டையும் போகக்கூடாது. தன்னுடைய ரூஹை அல்லாஹ்வின் பக்கமே என்ன செய்யறது? செலுத்திடுறது. தன்னுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கமே கூர்மையாக்கி ஓர்மையாக்கி, அல்லாஹ்வின் மீதே ஓர்மையா கூர்மையா இருக்கிறது. அல்லாஹ்வின் மீதே என்ன செய்யறது? ஓர்மையா கூர்மையா இருக்கிறது. அல்லாஹ் அல்லாதவனை விட்டும் நீங்கி அல்லாஹ்வின் பக்கமே முன்னோக்கி இருக்கிறது. இது அஹஸ்ஸுல் ஹவாஸ். ஹக்கை ஹல்கில் ஹக்காக காணாத
வானாள் துக்கமாம் என்றதால் துணத்தீனி ஃபில்ஹால். ஹக்கு தாலாவே ஹல்குல பார்க்கணும், ஹக்கு தாலாவை ஹல்குல பார்க்கணும். ஒருவர் தருகிறார் இருந்தாலும் அல்லாஹ் தான் தர்றான்னு சிந்தனை வந்துடணும். மனிதனை பிடிச்சி அல்லான்னு சொல்லிடக்கூடாது, அல்லாஹ் தான் தர்றான், அவன் தான் ரஸாக்கு. எது வந்தாலும் தான் அல்லாஹ்ட்ட இருந்து வருது, என்ன வந்தாலும் என்னது அல்லாஹ்ட்ட இருந்து வருது. வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. எல்லாம் கைரு ஷர்ரு எல்லாம் மினல்லாஹி தஆலா, அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தான் வருது. மூத்து ஏற்பட்டாலும் அல்லாஹ்ட்ட இருந்து வருது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். இதா அஸாபத்து முஸீபத்துன் காலு இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். வேற எதுவும் சொல்லக்கூடாது. இன்னா லில்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். சபர் செஞ்சணும். அல்லாஹ்வுக்காண்டி இருக்கிறோம், அல்லாஹ்ட்ட தான் போவோம். இவங்க அல்லாஹ்ட்ட போயிட்டாங்க, நாம நாளைக்கு போக போறோம், அவ்வளவுதான். அவ்வளவுதான். இல்லைங்கப்பா, அப்படி இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்து ஏற்படுத்தினா அவங்க பிள்ளைகளுக்கு ஏற்படலையா? எழுதுப்பா, அவனுடைய குட்டி இப்ராஹிம் மரிச்சு போனப்போ எந்த பறஞ்சாங்க? இன்னல் ஐன ததுமஉ வல் கல்பு யஹ்ஸுனு வலா நகூலு இல்லாமா யர்தா ரப்புனா இன்னா லி ஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூன். இன்னல் ஐன ததுமஉ, கண் கரையுது. இன்னல் ஐன ததுமஉ, கரையுதுன்னா அழுவுது. இன்னல் ஐன ததுமஉ வல் கல்பு யஹ்ஸுனு, உள்ளம் வருத்தப்படுகிறது. இன்னல் ஐன ததுமஉ வல் கல்பு யஹ்ஸுனு வலா நகூலு இல்லாமா யர்தா ரப்புனா. எங்க ரப்பு எதை புரிஞ்சு கொண்டானோ அதை தவிர எதையும் நாங்கள் பறையாது. அல்லாஹ் நீ மூத்தாவுறது தான் நல்லதுன்னு மூத்தாக்கி இருக்கும்போது நான் பறையாது. வலா நகூலு இல்லாமா யர்தா ரப்புனா, எங்க ரப்பு புரிஞ்சு கொண்டதை தவிர எதையும் பறையாது. இன்னா லி ஃபிராகிக யா இப்ராஹிம் லமஹ்ஸூன். இப்ராஹிம் உடைய பிரிவினால் எங்களுக்கு கவலைப்படுறோம்பா, நீ மூத்தாயிட்டதுனால எங்களுக்கு வருத்தம் இருக்கு, ஆனாலும் நாங்க சபர் செஞ்சுக்கிறோம். அல்லாஹ் உன்னை பொருத்தப்பட்டு மூத்தாக்கி இருக்கும்போது நாங்கள் அதில் எதுவும் பேசாதுன்ட்டாங்க. அப்ப சபர். எதுவும் நியாமத்தில் வந்தா அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தந்திருக்கான். தந்தாலும் கிடைச்சாலும் அல்ஹம்துலில்லாஹ், கிடைக்காட்டாலும் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். முசீபத்து வந்தா இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். நியாமத்தில் கிட்டினா அல்ஹம்துலில்லாஹ். விளங்குதப்பா? எல்லா நிலையிலையும் அல்லாஹ்ட்டே போயிடுறது. அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எங்கேயுமே போகக்கூடாது. அல்லாஹ்வின் பக்கமே முழுமையா இருக்கிறவங்க. இதான் 3வது தரஜா. இதான் உண்மையான ஹக்கீகத்தான தக்வாவாம். வத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தின்னு வருது இல்ல, இத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி. அல்லாஹ்வை தக்வா செய்வோமா தக்வா செய்யுங்கன்னு பறையதே இதுதான். விளங்கிருச்சா உனக்கு? அப்போ 3 வகையான தக்வா இருக்கு. தக்வா எத்தனை இருக்கு? 3 வகையான தக்வா. பார்ப்பா, புரியுறாங்க பாரு. வலஹு, தக்வாவுக்கு உண்டு சலாசு மராத்திப, 3 படித்தரங்கள் உண்டு. தக்வாவுக்கு எத்தனை படித்தரம்? 3 படித்தரங்கள் இருக்கிறது. அல் ஊலா, முந்தினது, அத்தவக்கியனில் அதாபில் முஹல்லதி பித்தபர்ரியனி ஷிர்கி, ஷிர்கை விட்டு நீங்கி இருப்பதை கொண்டு. தபர்ரினா நீங்கிறதுபா, ஷிர்கை விட்டும் நீங்குவது கொண்டு நிரந்தரமான அதாபை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வது. விளங்குதானே? இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா. ஷிர்க் செஞ்சா அல்லாஹ் மன்னிக்காது, இந்த நாடக்கூடியவர்களை மன்னிக்கும். விளங்குதா? ஏதாவது ஷிர்க் செய்யல, ஏதாவது தப்புகள் செஞ்சிருந்தா தண்டிக்கும். ஆனா என்ன இருக்குது? நிரந்தர அதாபு கிடையாது. ஷிர்க் ஒருத்தன் செய்யலைன்னா அவனுக்கு நிரந்தர அதாபு கிடையாது. ஏதாவது சாட்டிகள் பண்ணா தண்டனை கொடுப்பான். 4 நாள் மன்னிக்கவும் செய்யலாம், 4 நாள் என்ன செய்யலாம்? மன்னிக்கவும் செய்யலாம். அது அவன் இஷ்டம். இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அவனுக்கு ஷிர்க்கு வைப்பதே அல்லாஹ் மன்னிக்காது. யக்ஃபிரு மா தூன ஸாலிக லிமன் யஷா, அவன் நாடக்கூடியவர்களுக்கு என்ன செய்யும்? பொறுக்கும், மன்னிக்கும். மனசிலாயா? அப்போ தம்பி, முதல் தக்குவா என்ன? அல் ஊலா, தக்குவாக்கு 3 படித்திரம். அல் ஊலா ஆதியானது, அத்தவக்கியனில் அதாபில் முஹல்லதி பித்தபர்ரி அனி ஷிர்கி, ஷிர்கை விட்டு நீங்குவது கொண்டு நிரந்தரமான அதாபை விட்டும் தன்னை தற்காத்துக் கொள்வது 1. வலைஹி, இதன் மீதுதான் இருக்கிறது கவுலுஹு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல். என்ன சொல்லுங்க? வஅல்ஸம்னாஹும் கலிமத்தத் தக்வா, தௌஹீது கலிமாவை அவர்களுக்கு அவசியமாக்கினோம். அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லிதான் ஆகணும். இல்லைங்களா? இது கட்டாயம். தௌஹீது கலிமா, ஏகத்துவ கலிமா, இது எல்லாரும் கடமை. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ்னு சொல்லிதான் ஆகணும். இது சொல்லாட்டா என்ன கிடையாது? முஸ்லீம் கிடையாது.
தஸ்தீக்கும் பில் கல்பு இக்ராரும் பில் லிசான். எப்பா உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் விண்ணப்பிக்கிறது, பறையிறது. ஈமானுக்கு தரிப்பு தானே. ஈமான் என்றால் என்ன? தஸ்தீக்கும் பில் கல்ப் இக்ராரும் பில் லிசான். அல்லாஹ் ஒருவன், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்ட தீர்க்கதரிசி. இந்த கல்பால் என்ன இருக்குது? நல்ல உறுதி கொண்டு நாவால் அதை நினைச்சு விண்ணப்பிக்கணும். இது கட்டாயம் சொல்லணும். இந்த களிமா சொல்லாட்டா என்ன கிடையாது? முஸ்லீம் கிடையாது, அவன் மூமின் கிடையாது. வரை இந்த கருத்தின் மீதான் இருக்கிறது கவுலு தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு சொல். வல்சம் நாம் கலிமத்து தக்வா. தக்வா என்ற கலிமா இதன் கீழே போட்டிருக்காங்களா? கலிமத்து தௌஹீத், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை, தௌஹீத் கலிமாவை அவர்களுக்கு நாம் அவசியமாக்கிறோம். ஷிர்க்கை விட்டு விலகணும். இந்த கலிமா பறஞ்சிட்டாங்கன்னா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கிடைக்கலாம், ஆனால் நிரந்தர தண்டனை கிடையாது. தொழுவல, நோன்பு வைக்கல, ஜக்காத் கொடுக்கல, கண்டிப்பா நிரந்தரமா கிடப்பானா? இது ஃபர்ஸ்ட் தக்வாவில் சாதாரணமான தக்வா. இப்பா இது பொதுமக்களுடைய தக்வா. இது யாரு? சிறுக்கு செஞ்சிடக்கூடாது. சிறுக்கு செஞ்சா மன்னிக்க மாட்டான். ரெண்டாவது வசானியத்து, ரெண்டாவது அத்தஜன்னுபு அன் குல்லிமா யூசிமு இன் ஃபேலின் அவ் தரிக்கின். செய்யக்கூடாததை செய்வதினாலோ செய்ய வேண்டியதை விடுவதினாலோ. இப்பா தருக்குன்னு எப்படி அர்த்தம் வைக்கணும்? ஏய், செய்ய வேண்டியதை விடுவதினாலோ செய்யக்கூடாததை செய்வதனாலோ குற்றவாளியாக ஆக்கிவிடுமே, அப்படிப்பட்ட ஒவ்வொன்றை விட்டு விலகுவது. ஏன் அர்த்தம் வைக்கிற விளங்குதுப்பா? ஆமா, செய்வதினாலும். தரிக்கின் செய்ய வேண்டியதை விட்டதினாலும். தொழுவணும், நோன்பு வைக்கணும், ஜக்காத் கொடுக்கணும், ஹஜ்ஜுக்கு போகணும், இதெல்லாம் செய்யணும். இதை தருக்கு செஞ்சுட்டான். நோன்பு வைக்கல ரமலான்ல, ஜக்காத் கொடுக்கல, தொழுகல, வசதி இருந்து ஹஜ்ஜுக்கு போகல, தருக்கு செஞ்சுட்டான். செய்ய வேண்டியதை விட்டதினாலும் செய்யக்கூடாததை செய்ததினாலும். அப்படி எடுத்து வைக்கணும். செய்ததினாலும் விளங்குதப்பா. செய்ய வேண்டியதை விட்டதினாலும் குற்றவாளியா ஆக்கி விடுமே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு பாவத்தை விட்டு விலகுவது. அர்த்த சகாயிரி, சின்ன பாவங்கள் உட்பட இந்த கோமின் ஒரு கூட்டத்தில் இடத்துல சின்ன பாவமும் செய்யக்கூடாது. வல்லிய பாவம் சின்ன பாவம் இருக்குல்ல, அர்த்த சகாயிரி சின்ன பாவம் உட்பட இந்த கோமின் ஒரு கூட்டத்தின் இடத்தில் சிறிய பாவம் உட்பட சின்ன பாவமும் செய்யக்கூடாது. சின்ன பாவமும் விளங்குதா? வல்லிய பாவம் அக்பருல் கபாயிர் இருக்கு. வா பெரியதுல மிகப்பெரிய பாவம் அந்த தஸ்னிய ஹலீலத்தை ஜாரிக்கன்னு வருது. உன் பக்கத்து வீட்டுக்காரனுடைய மனைவிட்டு நீ தப்பா நடக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு நம்ம சப்போர்ட் டெவலப்பா இருக்கணும். அடுத்தவன் பக்கத்து வீட்டுக்காரங்களுடைய மனைவிட்ட போய் தப்பு செய்யறது விளங்குதா? இது அக்பருல் கபாயிர் இருக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல் இஷ்ராக்கு பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பது. இதெல்லாம் என்னது? வல்லிய பாவம், அக்பருல் கபாயிர்ங்கிறாங்க. விளங்குதான்னு கேட்டேன். அப்போ வசானியத்து ரெண்டாவது ஜன்னுபன் குல்லிமா யூசிமு இன் ஃபேலினோ தரிக்கின். செய்ய வேண்டியதை விட்டதினாலோ விட வேண்டியதை செய்யதனாலோ குற்றவாளியாக ஆக்கிவிடுமே, அப்படிப்பட்ட ஒவ்வொரு பாவத்தை விட்டு விலகி இருப்பது. அத்த சகாயிரி இந்த கோமின் ஒரு கூட்டத்தினிடத்தில் சின்ன பாவம் உட்பட சின்ன பாவமும் செஞ்சிடக்கூடாது. ஒவ்வொரு இதுதான் எங்க அலிம்திதால் லிவாமிரி தலா வஜித்னாபு நவாய் தான் கருத்துங்க. ஒவ்வொரு இதுதான் ஒரு முத்தஆரபு பிஸ்மி தக்வா. தக்வா என்ற இஸ்முக்குள்ள தாரிஃபா இருக்கும். ஒவ்வொரு முத்தஆரபு இதான் விளங்கப்பட்டதா இருக்கும். பிஸ்மி தக்வா, தக்வா என்ற இஸ்முக்கு இதுதான் தாரிஃப் செய்யப்பட்டதா இருக்கும், விளங்கப்பட்டதா இருக்கும். ஷரஈ மார்க்கத்திலே தக்வானால என்னதுதான்? அல் இம்திதால் லிவாமிரி இல்லாஹி தஆலா வஜித்னாபு நவாய் தான் தாரிஃப் சொல்றாங்க. ஒவ்வொரு முத்தஆரபு பிஸ்மி தக்வா ஃபி ஷரஈ, ஷரஈலே தக்வா என்ற பேருக்கு இதுதான் தாரிஃப் செய்யப்பட்டிருக்கிறது, இதுதான் அறிமுகமாக்கப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு மானா இதுதான் பி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டு கருத்துமா இருக்கும். என்ன சொல்லு? வலவ் அன்ன அஹ்லல் குரா, அந்த ஊருக்காரர்கள் மட்டும் ஆமனு ஈமான் கொண்டு வத்தகவ், அல்லாஹ்வை தக்வா செய்திருப்பார்களே ஆனால் இந்த பாக்கெட் என்ன வருது? ஒரு மீது நான் திறந்து பெற்று விடுவோம். பரக்காத்தி மினஸ்ஸமாய் வல்லார், வானங்களிலிருந்து பூமிகளிலிருந்தும் பரக்கத்துகளை திறந்து விட்டிருப்போம். அந்த ஊருக்காரர்கள் மட்டும் ஈமான் கொண்டு தக்வா செய்திருப்பார்கள் ஆனால்
இந்த ஃபத்ஹனாலேயும் பரக்காத்தி மினசமாய் வல்லாரும், வானங்களிலிருந்தும் பூமியிலிருந்தும் பரக்கத்துகளை திறந்து விட்டு நாமளும் தக்வா ஈமான் கொண்டு தக்வாவோடு இருக்கணும். அல்லாஹ் பறஞ்சதை எதையெல்லாம் ஏவினானோ அதை செய்யணும், எதை விட்டு விலக சொன்னானோ அதை விட்டு விலகணும். எல்லா பரக்கத்துகளும் பாக்கியங்களும் தேடி வரும். எடுத்தனப்பா. மூன்றாவது ஐயத்த நஸ்ஸக அம்மா யுஷிகிலு சிர்ரஹு அனில் ஹக்கி, ஹக்கு தாலாவை விட்டும் அவனுடைய ரூகை பராக்காக்குமே அந்த ஒன்றை விட்டு அவன் தூரமாகி விடுவது. ஹக்கு தாலாவை விட்டு எதெல்லாம் பராக்காக்குமோ அதை விட்டு விலகிடணும். யா ஐயுல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் திக்ரில்லா, உங்க பிள்ளை செல்வங்களோ பொருளாதார செல்வங்களோ என்ன செஞ்சிடக்கூடாது, அல்லாஹ்வுடைய திக்ரை விட்டு பராக்காக்க கூடாதுங்கிறான், திசை திருப்பிடக்கூடாது. அப்போ வசாலிசத்து மூணாவது ஐயத்த நஸ்ஸக அம்மா யுஷிகிலு சிர்ரஹு அனில் ஹக்கி தஆலா, ஹக்கு தஆலாவை விட்டு ரூகை பராக்காக்கி விடுமே அந்த ஒன்றை விட்டு விலகி விடுவது, தூரமாகி விடுவது. பத்தல இலகி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்கமே முன்னோக்குவது. பி ஷராஷிரிஹி, முழுமையாக. ஷராஷிரிப்பா என்னத்தையா படிச்சிடாதீங்க. பி ஷராஷிரிஹி பி குல்லியத்தி கீழே போட்டிருக்க, முழுமையாக. பி ஷராஷிரிஹிப்பா, முழுமையாக அல்லாஹ்வின் பக்கமே முன்னோக்குவது. முழுமையா அல்லாஹ்தான். ஒவ்வொரு தக்குவல் ஹகீகியு தான் உண்மையான தக்குவா. அல் மத்லூபு பி கௌலிஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்லிக்கும் நாடப்பட்டதுமா இருக்கும். வத்தகுல்லாஹ் ஹக்க துகாத்தி, வத்தகுல்லாஹ, அல்லாஹ்வை எந்த அளவுக்கு தக்வா செய்ய முடியுமோ தக்வா செய்யுங்கங்கறான்ல, அதுக்கு கூட நோக்கம் இதானா, முழுமையா அல்லாஹ்வின் பக்கமே பெயர்றது. அவனுடைய ரூஹை, அவனுடைய கல்வி, அவனுடைய சிந்தனையை அல்லாஹ்வை விட்டு திசை திருப்பமே அந்த விட்டு விலகிறது. வகது ஃபுஸ்ஸில கௌலுஹு உதல்லில் முத்தகீன், உதல்லில் முத்தகீன் என்ற அல்லாஹ் சுப்ஹானஹு வ சொல்லுக்கு தஃப்சீர் செய்யப்பட்டிருக்கிறது. அலல் அவுஜிஹி ஸலாசத்தி, அப்படிதானங்க, இந்த 3 முறைகளை கொண்டும் தஃப்சீர் செய்யப்பட்டிருக்கிறது. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.